வணக்க மக்களே! ரீசென்ட் டைம்ல நம்ம போன இடம் தான் ஆவத்திப்பாளையம். ஆவத்திப்பாளையத்துலேருந்து உள்ள கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா, கன்னிமார்குட்டைன்னு ஒரு பகுதி வரும். காவிரி ஆற்றங்கரையோரம் இருக்கிற இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி விஸ்வேஸ்வரர் கோவில்னு சொல்லி நடு ஆற்றில பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. 300 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலுக்கு நம்ம பரிசல்ல மட்டும் தான் போக முடியும். வேற எந்த ரூட்டுமே இங்க இல்லைங்க. நாங்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அப்பதான் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த கோவில ஒட்டி பார்த்தீங்கன்னா, நெறைய உபதெய்வங்கள் சின்ன சின்னதா நெறைய இருந்தது. அது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பள்ளிப்பாளையத்தில் ஏராளமான கோவில்கள் இருந்தாலும் இந்த ஒரு கோவில் மட்டும் ரொம்ப வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. காவிரி ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற சிவன் கோவில் நிர்வாகிகள் நம்மக்கிட்ட காட்டினாங்க. அது பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த கோவில் தான் நாமக்கல் மாவட்டத்திலே, அதுவும் பள்ளிப்பாளையத்தில் ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற ஒரே கோவில் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அருகில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பரிசல் மூலமாக மட்டும்தான் போக முடியும். அது ஒரு சிறப்பான கோவில்னா, நம்ம